20,000 ரூபாய்க்குள்ள என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யோசிக்கவே வேண்டாம், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பவுமே மொபைல் வாங்கும்போது எப்படா ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா நம்மளுடைய பணத்தை ரொம்பவே சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி எப்பெல்லாம் ஆஃபர் வருது அப்படிங்கிறத மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெகுலரா நம்மளுடைய வாட்ஸ்அப் அப்புறம் ட்விட்டர் ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 20,000 ரூபாயில இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ்ல நான் வாங்கினா சாம்சங் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக சாம்சங் கேலக்ஸி M34 5G. இந்த மொபைல்ல Full HD Plus Super AMOLED டிஸ்ப்ளே இருக்கு. கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்திருக்காங்க. ஆனா டிஸ்ப்ளே வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல தான் வரும். கேமரான்னு பார்க்கும்போது ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா, செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். பட் இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக Exynos 1280 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். ஒரு நார்மலான யூசருக்கு இது போதுமானதா இருக்கும். ஆனா இங்க 12 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 இருந்தாலுமே Android 14 கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இது போக 4 OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இருக்கிறதுனால சாஃப்ட்வேரை பத்தி எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. இது போக இந்த மொபைல்ல 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் வராது. பட் இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு தான் சேல் பண்றாங்க. ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஒருவேளை 8+256 வேணும்னா கூட 18,000 ரூபாய்க்கு சாம்சங்ல கிடைக்குது. சாம்சங் ஃபேனா இருந்து வாங்கினா சாம்சங் தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஆனா லேட்டஸ்டான சாம்சங் மொபைலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா M35 ரொம்ப சீக்கிரமாவே லான்ச் பண்ண போறாங்க. ஒருவேளை உங்களுக்கு அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா அதுக்காகவும் வெயிட் பண்ணலாம். அடுத்து ரியல்மில ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட்டா சொல்ல முயற்சி பண்றேன். உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரியல்மியோட 12+ 5G. இங்க ஃபிளாட்டான Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேவும் மாஸா இருக்கும். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 வரும். 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு மொபைல் கவுடு டிஸ்ப்ளேயோட ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட 45 வாட் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை Realme P1 Pro அப்படின்னு சேல் பண்றாங்க. 22,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு. அங்க ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு 1000 ரூபாய் வரும். இந்த விஷயங்களை உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு கேமரா வந்து பெரிய அளவுல பிரையாரிட்டி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பட் அதே MediaTek Dimensity 7050 ஓட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட P1 அந்த மொபைல் வந்து 15,000 ரூபாய்க்கு தான் சேல் பண்றாங்க Flipkartல. அதே மாதிரி மொபைல் அமேசான்ல Realme Narzo 17 15,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. சோ உங்களுக்கு கேமரா பிரையாரிட்டி இல்ல அப்படின்னா இது ரெண்டையும் செக் பண்ணி பாருங்க. இல்ல இன்னும் உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்தது அப்படின்னா இந்த 4 மொபைலை பத்தியுமே நம்ம டீடைலா ரிவ்யூ போட்டுருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. எனக்கு பேட்டரி தான் பெரிய அளவுல பிரையாரிட்டி. அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கணும். முக்கியமா இந்த செக்மெண்ட்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்காகவே Infinix Note 40 Pro அப்படின்னு ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலுமே Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே இருக்குது. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா இங்க 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல இருக்காது. ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஒரு நார்மலான யூசருக்கு போதுமானதா இருக்கும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. ஒரு OS அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வயர்ட் வயர்லெஸ் ரெண்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த மொபைலோட பிரைஸ் 8+256 22,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஆஃபர்ல வரும்போது கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட பேட்டரிக்கு நிறைய ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படின்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க நம்ம ரிவ்யூ போட்டுருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு மேசிவான பேட்டரியோட பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக்னோட Povo 6 Pro. இந்த மொபைல்ல பார்த்தா அப்படின்னா ரியல்ல இந்த நத்திங் போன்ல வர மாதிரிலாம் லைட்டிங்லாம் கொடுத்திருப்பாங்க. பட் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். இதுலமே Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாராவும் செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்திருப்பாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 6080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருப்பாங்க. நம்ம பார்க்குற மொபைல்லையே ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கிறது இந்த மொபைல் மட்டும் தான். அதனால ரொம்ப நார்மலான யூசரா இருந்தா மட்டும் இதை சூஸ் பண்ணுங்க. இதுவுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 வருது. 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 70 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்குறதுலே ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப்பும் ஒரு பெஸ்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல தான் இருக்குது. இது போக இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஒரு மாசிவான ஸ்டோரேஜ், ஒரு பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வேணும்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணா இருக்கிறதுலே பெஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விவோட T3 5G, iQOட Z9 5G ரெண்டு மொபைலும் சேம் தான். இது Flipkart, Amazon அதுக்காக அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணி சேல் பண்றாங்க. இதுலமே Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும்.
கேமரா அப்படின்னு பார்த்தா ரியர்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். போட்டோட குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுபோக இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். கேமர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைலை தாராளமா சூஸ் பண்ணலாம். எங்கேயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வருது. 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+128 20000 ரூபாய் பிரைஸ்க்கு வந்து சேல் பண்றாங்க. விவோவோட ஃபேனா இருந்து விவோ மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். இருக்கிறதுல எல்லா விதத்திலுமே பெஸ்டான பில் குவாலிட்டியோட பெஸ்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு சூப்பரான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட X6. இந்த மொபைல்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. நம்ம பார்க்குற மொபைல்லையே கார்னிங் Gorilla Glass விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன், அதுவும் 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள. பொதுவாக ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல்ஸ்ல தான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் டிஸ்ப்ளேக்கு இந்த மொபைல்ல இருக்குது. இது போக கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் ஆம்னி விஷன் அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அதுபோக செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 7s Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குற மொபைல்லையே பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட Snapdragon ப்ராசஸர் இருக்கிறது இந்த மொபைல்ல மட்டும் தான். இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13ல லான்ச் பண்ணாங்க. Android 14க்கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஹைப்பர் OSக்கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஹைப்பர் OS அப்டேட் ரோல் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல 5100 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது. 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. போறப்பற இந்த Flipkart ஆஃபர்ல 2000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 18000 ரூபாய்க்கு சேல் பண்ண போறாங்க. 18000 ரூபாய்க்கு எல்லா விதத்திலுமே ரொம்ப ஒரு பெஸ்டான மொபைல் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. சோ 20000 ரூபாயில லேட்டஸ்டா வந்த எல்லா மொபைலுமே கவர் பண்ணிட்டேன். எதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கறதை மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மொபைலை சூஸ் பண்ணுங்க. இன்னும் மொபைலை பத்திலாம் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலோட எல்லா ரிவ்யூமே நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு கூட முடிவு பண்ணுங்க.